அம்மா அப்பாவின் அரவணைப்பில் பாதுகாப்பாக உள்ளார்கள். 2022 மீண்டும் இந்த திவாகர் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அவரின் தொழில் சம்பந்தமாக மதுரையில் காளவாசல் என்ற பகுதியில் பிசியோ தெரபி செய்ய சென்ற இடத்தில் 24 வயதுடைய 24 வயதுடைய 20 சிறுமியிடம் ஆசை வார்த்தைகளை பேசி அந்த பெண்ணிடம் உன் தந்தைக்கு இலவசமாக ஊழியம் செய்கிறேன், நீ என்னுடன் அனுசரித்து போ என்று கூறியுள்ளார். அந்த பெண் மிகவும் தெளிவாக யோசித்து அந்த பெண்ணின் உறவினரிடம் கூறி மீண்டும் காவல்துறை புகார் கொடுக்கப்பட்டு 28 நாள் சிறைப்படுத்தப்பட்டார். அவருடைய தொழில் நண்பர்கள் உதவியோடு மீண்டும் ஜாமீனில் வெளிவந்து 45 நாட்கள் மதுரை கிழக்கு காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து போட்டு வந்தார். இவரை பற்றி காவல்துறை கொடுத்த தகவல்களை இவரின் புகைப்படத்தோடு 13 பிப்ரவரி 2022 தினத்தந்தி பத்திரிகையில் மிக தெளிவாக போடப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய வீட்டில் இவர் மட்டும்தான் தங்கியுள்ளார். பெற்ற தந்தையிடம் அந்த வீட்டை என் பேரில் எழுதி வைக்குமாறு பெருமளவில் அவர்களிடம் சண்டையிட்டு தன் பேரில் வீட்டின் பத்திரத்தை மாற்றிக்கொண்டார். இவரின் பேச்சினாலும் சண்டையினாலும் மனம் உடைந்த தந்தை கடந்த 2024 துவக்கி